Hi children, இப்போ exercise 1.4ல 6th question பார்க்கலாம். Find the square root by long division method. Long division method வச்சு square root கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது போன 5th questionல என்ன பார்த்தோம்? Prime factorization வச்சு square root கண்டுபிடிச்சோம். இப்போ long division வச்சு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த long divisionக்கும் normal divisionக்கும் என்ன difference அப்படின்னா, normal divisionல நம்மளுக்கு என்ன கொடுத்துருவாங்க? டிவைசர் கொடுத்துருவாங்க, கோஷன் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ ஆனால் இங்கே வந்து டிவைசர் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம தான் டிவைசர் கண்டுபிடிக்கணும், கோஷன்ட்டையும் வந்து இப்போ கண்டுபிடிக்கணும். இப்போ கண்டுபிடிக்கலாமா? இப்போ 1764 இதை வந்து லாங் டிவிஷன் மெத்தடை வச்சு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ லாங் டிவிஷன் எடுக்கலாம். இப்போ இது வந்து என்னென்னா யூனிட் பிளேஸ்லேருந்து பேர் பண்ணிக்கிட்டே வரணும். இந்த இதை வந்து ஏற்கனவே வந்து ஃபில்லப்ஸில் வந்து 5th கொஸ்டினில் பார்த்துருக்கோம். So Phillips 4th question என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, if a number has a 5 or 6 digit in it, then its square root will have a dash digits. அதாவது ஒரு நம்பர்ல 5 டிஜிட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதோட ஸ்கொயர் ரூட்ல எத்தனை டிஜிட் இருக்குன்னு பார்த்துருக்கோமா? அதுக்கு என்ன பார்த்தோம்? யூனிட் பிளேஸ்ல இருந்து பேர் பண்ணிக்கிட்டே வந்து மொத்தம் எத்தனை பார் இருக்கோ அத்தனை டிஜிட் இருக்குன்னு பார்த்துருக்கோமா? ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் யூனிட் பிளேஸ்ல இருந்து நம்ம பேர் பண்ணிக்கிட்டே வரணும். இப்போ இது ஒரு பேர், இது ஒரு பேர். சார் 2 பேர் இருக்கு. அப்போ இது எத்தனை டிஜிட்ஸ் வரணும்? 2 டிஜிட் வந்து இதோட கோஷன்ட்டா வரணும். ஸோ இது வந்து நம்ம டிஜிட்ஸை கரெக்டாக போட்டிருக்கோமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் பேர் இருக்கு பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் பாருக்கு இருக்கு நம்பர். ஃபர்ஸ்ட் பாருக்கு என்ன நம்பர் இருக்கு? 17 இருக்கு. என்ன பண்ணுன்னா, இந்த 17க்கு பக்கத்தில் இருக்க ஸ்கொயர் நம்பர் என்னன்னு பார்க்கணும். 17க்கு பக்கத்தில் என்ன ஸ்கொயர் நம்பர் இருக்கு? 16. 16 வந்து என்னது? 4 4s are 16. ஸோ அந்த 4ஐ வந்து டிவைசர்லையும் எழுதிக்கணும், கோஷன்ட்லையும் எழுதிக்கிறோம். ஸோ 4 4s are 16. ஸோ பேலன்ஸ் வந்து 1. இந்த இதை வந்து இந்த பேர் நெக்ஸ்ட் பேரை அப்படியே இறக்கணும், எதுலேயும் மாற்றம் இருக்கக்கூடாது. அப்போ 64 அப்படியே தான் இறக்கணும், வெறும் 6ஐ மட்டும் இறக்கக்கூடாது. நார்மல் மெத்தடில் நெக்ஸ்ட் இருக்க ஒரு டிஜிட்டை இறக்குவோம், இதில் வந்து அந்த பேரை அப்படியே இறக்கிடணும். ஸோ 64. இப்போ இந்த கோஷன் இருக்குது பார்த்தீங்களா? இதை எப்பயுமே இந்த ஸ்கொயர் ரூட் லாங் டிவிஷன் மெத்தடில் கண்டுபிடிக்கும் போது இந்த கோஷன்ட்டை எப்பயுமே என்ன பண்ணணும்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ 2 × 4 = 8. இப்போ 2 டிஜிட் கண்டுபிடிக்கணுமா? 2 டிஜிட் நம்பர் சொல்லிட்டோம், ஒரு டிஜிட் 10th டிஜிட் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ யூனிட் டிஜிட் தான் நம்ம வந்து இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இங்கே என்ன யூனிட் டிஜிட் வருதோ அதே தான் இங்கேயும் போட்டு 2ஐயும் எதுவும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இந்த ஸ்கொயர் நம்பர் வந்து எதில் முடிஞ்சிருக்கு? 4ல் முடிஞ்சிருக்கு. ஒரு ஸ்கொயர் நம்பர் 4ல் முடிஞ்சிருக்கு அப்படின்னா அதோட யூனிட் பிளேஸ் வந்து என்ன இருக்கும்? 2 or 8 இதுதான் இருக்கணும். எப்படி அப்படின்னா, ஸோ 2 ஸ்கொயர் என்னது? 4. 8 ஸ்கொயர் 64. அப்போ 2ஓட யூனிட் பிளேஸ் 2வும் 8ம் வந்து யூனிட் பிளேஸில் வந்துச்சுன்னா அந்த ஸ்கொயர் நம்பர் எதில் முடியும்? 4ல் தான் முடியும். இப்போ இங்கே எதில் முடிஞ்சிருக்கு? 4ல் தான் இந்த ஸ்கொயர் நம்பர் முடிஞ்சிருக்கு. அப்போ இந்த யூனிட் பிளேஸில் 1 2 வரணும், இல்லாட்டி 8 வரணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு 2ஐ வச்சு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 8. ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா, ஸோ 2 × 2 4, 8 × 2 16. ஸோ கரெக்டாக டிவைட் ஆகுது. அப்போ இந்த நம்பர் இடத்துல என்ன நம்பர் வரணும்? 2 தான் வரணும். ஸோ கோஷன்ட்டு என்னவா வரணும்? 2 தான் வரணும். ஸோ 164. ஸோ பேலன்ஸ் 0. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1764 = 42. ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் 6889. இதை லாங் டிவிஷன் மெத்தடில் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 6889 இது போன தடவை பண்ண சம்மாரியே தான். ஸோ நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். இவன் என்ன பண்ணணும்? யூனிட் பிளேஸ்லேருந்து பேர் பண்ணிக்கிட்டே வரணுமா? இது 2ஐயும் பேர் பண்ணிட்டோம். ஸோ மொத்தம் எத்தனை பார் இருக்குது? 2 பார். அப்போ இதுவும் எத்தனை டிஜிட் நம்பர்? 2 டிஜிட் நம்பர். அப்போ இது பண்ணிட்டோம். இப்போ என்ன சொன்னோம்? ஃபஸ்ட்டு பாருக்கு கீழே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பருக்கு பக்கத்தில் இருக்க ஸ்கொயர் நம்பர் கண்டுபிடிக்கணும். அந்த ஃபஸ்ட்டு பாருக்கு கீழே என்ன நம்பர் இருக்குது? 68. இதோட ஸ்கொயர் இதுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்கொயர் நம்பர் என்னது? 64. இது வந்து இது 8 8s are 64. ஸோ இதை வந்து டிவைசர்லையும் கோஷன்ட்லையும் போட்டுக்கிறோம். ஸோ 64. 8ல் 4 போச்சுன்னா 4. அடுத்து இந்த பேரை அப்படியே இறக்கணும்னு சொன்னோமா? ஸோ 89 அப்படியே இறக்கிடலாம். ஸோ 489. நெக்ஸ்ட் என்ன சொன்னோம்? இந்த கோஷன்ட்டை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடணும். ஸோ 16. இப்போ இங்கே வர நம்பர் தான் இங்கேயும் போடணுமா? இங்கே வந்து இந்த ஸ்கொயர் நம்பர் எதில் முடிஞ்சிருக்கு? 9ல் முடிஞ்சிருக்கு. ஒரு ஸ்கொயர் நம்பர் 9ல் முடிஞ்சது அப்படின்னா அதோட யூனிட் பிளேஸ் என்னவா இருக்கணும்? 3 or 7 அப்படி இருக்கணும். ஏன் 3 ஸ்கொயர் வந்து
9, 7 squared 49. ஸோ 9ல் முடியுதா? அப்போ 3 ஆர் 7 இருக்கணும். ஸோ இந்த 16 வந்து ஃபஸ்ட்டு நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ 3. ஸோ 3 into 3 9, 6 into 3 18, பேலன்ஸ் 1, 1 into 3 3, 3 plus 1 4, 4 18 கரெக்டாக டிவைட் ஆகுது. அப்போ இங்கே என்ன வரணும்? 3, இங்கேயும் 3, இதுக்கும் 3. ஸோ 4 8 9. ஸோ பேலன்ஸ் 0. ஸோ square root of 6889 is equal to 83. Next one 11025. Okay, இதை கண்டுபிடிக்கலாமா? ஸோ 11025. இதுக்கு பேர் எடுத்தோம்னா யூனிட் டிஜிட்லேருந்து பேர் எடுக்கிறோம். 1, இது 2, இது 3. இப்போ 3 பார் இருக்கனால இது வந்து என்ன டிஜிட் நம்பராக இருக்கணும்? ஒரு 3 டிஜிட் நம்பராக தான் இருக்கணும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பாருக்கு இடையில் என்ன நம்பர் இருக்குது? 1 இருக்குது. அப்போ 1க்கு பக்கத்தில் இருக்க நியரஸ்ட் ஸ்கொயர் நம்பர் என்ன? 1 தான். அப்போ இது 1 டைம், இது 1 டைம், இதுவும் 1. ஸோ பேலன்ஸ் வந்து 0. ஸோ நெக்ஸ்ட்டு பேரை இறக்கணுன்னா 10. அடுத்து என்ன சொல்லியிருக்கோம்? இந்த கோஷன்ட்டை 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். கோஷன்ட்டை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2. இப்போ இந்த 2 வந்து இங்கே 2 இங்கே 1 1 வச்சு இது பண்ணோன்னா ஸோ 1, இது 121. பட் இங்கே இருக்கிறது 10 தான். ஸோ இதை டிவைட் பண்ண முடியாது. அதனால் இது என்ன ஆகும்? 10 டிவைட் பண்ண முடியாதனால மேலே 0 போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்பரை இறக்குறோம். ஸோ இங்கே 10 டிவைட் பண்ண முடியாது. அப்படியே ஸோ 10. நெக்ஸ்ட் நம்பர் என்ன வரும்? நெக்ஸ்ட்டு பேர் வந்து ஸோ 25. ஓகேவா? இப்போ இங்கே என்ன இருக்குது? 10. அப்போ 10 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஸோ 20. இப்போ இங்கேயும் எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணலான்னு பார்க்கலாமா? இந்த ஸ்கொயர் நம்பர் எதில் முடிஞ்சிருக்கு? 5. ஸ்கொயர் நம்பர் 5ல் முடிஞ்சிச்சுன்னா யூனிட் பிளேஸ் என்னவாக இருக்கணும்? 5ஆக தான் இருக்கணும். ஸோ 205 5ஆல் மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். 5 into 5 25, பேலன்ஸ் 2, 0 into 5 0, 0 plus 2 2, 5 into 2 10. அப்போ 1025 எக்ஸாக்டாக வருது. 1025 எதால் மல்டிப்ளை பண்ணும்போது? 5ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது. ஆன்சர் 0. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 11025 இஸ் ஈக்குவல் டு 105. இதுதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு 17956க்கு லாங் டிவிஷன் மெத்தட் வச்சு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கலாம். இப்போ 17956 இதுக்கு வந்து லாங் டிவிஷன் மெத்தடில் நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கலாம். இப்போ யூனிட் பிளேஸ்லேருந்து பேர் பண்ணிகிட்டே வரணுமா? ஸோ 1 பார் 2, இது 3. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பாரில் வந்து என்ன நம்பர் இருக்குது? 1. ஸோ 1க்கு பக்கத்தில் இருக்க நியரஸ்ட் ஸ்கொயர் நம்பர் 1 தான். ஸோ இது 1, இது 1. இங்கேயும் 1 போட்டுறோமா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து 110 ஆகிடும். நெக்ஸ்ட்டு பேரை அப்படியே இறக்கணும். 79. ஸோ கோஷன்ட்டை என்ன பண்ணணும்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2. இப்போ இங்கே 2 வந்து ஒரு 0 போட்டோன்னா 20 ஆகிடுமா? இப்போ இது வந்து 20 கிட்டனா இது வந்து ஒரு 3 times 4 times 4 timesனால் 18 ஆகிடும். அப்போ 3 times மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 2 3 3. ஸோ 3 into 3 9, 2 into 6 சாரி 2 into 3 69. அப்போ இது 3 times மல்டிப்ளை பண்ணால் 69 கிட்ட வருது. அப்போ இது 3 times. 0 7ல் 6 போச்சுன்னா 1. ஸோ நெக்ஸ்ட்டு பேரை இறக்கணும்னா 56. ஓகே, அப்போ கோஷன்ட்டை 2ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 26. இப்போ என்ன சொல்லியிருக்கோம்? ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரில் வந்து யூனிட் பிளேஸில் வந்து 6 இருந்துச்சு அப்படின்னா அது வந்து 4ஓட இல்லாட்டி 6ஓட அதோட யூனிட் பிளேஸில் வந்து 4 இல்லாட்டி 6 தான் வரும். ஏன்னா 4 into 4 வந்து 16, 6 into 6 வந்து 36. ஸோ இப்போ யூனிட் பிளேஸில் என்ன வரும்? 4 இல்லாட்டி 6. அப்போ 26 வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ 4 into 4 16, 1 24 plus 1 25, பேலன்ஸ் 2, 8 plus 2 10. எக்ஸாக்டாக டிவைட் ஆகுது. ஸோ 1056 எதால் டிவைட் பண்ணும்போது எதால் மல்டிப்ளை பண்ணும்போதுனா 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது. ஸோ கோஷன்ட்லேயே நம்ம 4 போட்டுறோம். ஸோ ஆன்சர் 0. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 17956 is equal to 134. நெக்ஸ்ட் ஒன் 418609. இதுக்கு லாங் டிவிஷன் மெத்தடில் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கலாம். 609. ஸோ லாங் டிவிஷன் மெத்தட் ஸ்கொயர் ரூட் யூனிட் பிளேஸ்லேருந்து பேர் பண்ணிகிட்டே வரும். இது 1, இது 2,
இது 3. ஸோ ஃபஸ்ட்டு பாரில் என்ன நம்பர் இருக்குது 41. ஸோ 41க்கு பக்கத்தில் இருக்க நியரஸ்ட் ஸ்கொயர் நம்பர் என்ன 36. இப்போ இங்கே வந்து 36. இது வந்து 6 6 ஆர் 36. ஸோ பேலன்ஸ் இது வந்து 5. ஸோ நெக்ஸ்ட்டு பேர் இறக்கணும் அப்படின்னா 86. ஸோ கோஷன்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணோமா ஸோ 12. இப்போ வந்து இங்கே 100 பிளேஸில் 5 இருக்குது. இப்போ 1 to 1ன்னு போட்டாலும் 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் 100 தான் வரும். ஸோ நம்ம என்ன 5ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 500க்கு மேலே போய்டும். ஸோ 4ஆல் மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ 1 2 4 4 4 4s are 16. பேலன்ஸ் 1 2 into 4 8 8 plus 1 9 1 4 4. ஸோ 496 டிவைட் ஆகும். ஸோ இது 4 டைம்ஸ் போட்டோன்னா நம்மளுக்கு 496 டிவைட் ஆகுமா. பேலன்ஸ் 0 18 18ல் 9 போச்சுன்னா 9. நெக்ஸ்ட்டு பேரை வந்து இறக்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பேரை இறக்கும்போது 0 9. இப்போ கோஷன்ட்டை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 128. இதை 4ஆல். இப்போ இங்கே வந்து இந்த ஸ்கொயர் நம்பரோட யூனிட் பிளேஸ் எதில் முடிஞ்சிருக்குன்னா 9ல் முடிஞ்சிருக்கு. ஸோ 9ல் ஸ்கொயர் நம்பர் முடிஞ்சிருக்கு அப்படின்னா அந்த ஸ்கொயரோட யூனிட் பிளேஸில் நம்மளுக்கு என்ன வரும் 3 இல்லாட்டி 7 தான் வரணும். ஏன்னா 3 ஸ்கொயர்டு வந்து 9 7 ஸ்கொயர்டு வந்து 49. ஓகேவா. அப்போ இங்கே வந்து 1000 பிளேஸில் என்ன நம்பர் இருக்குன்னா 9 இருக்குது. சப்போஸ் நம்ம 3ஆல் இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து மேக்ஸிமம் 3000 ப்ளஸ் தான் வரும். ஆனால் இங்கே வந்து 9000 இருக்குது. அதனால் இதை 9ஆல் 7ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள் 128 3ஆல் மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ 3 into 3 9 24 பேலன்ஸ் 2 6 plus 2 8 3. ஸோ 3000 தான் வருது. நம்மளுக்கு இங்கே என்ன வரணும் 9000 வரணும். ஸோ அதனால் இது எதால் மல்டிப்ளை பண்ணால் கரெக்டாக இருக்கும்னா 7ஆல் மல்டிப்ளை பண்ணால் கரெக்டாக வரும். ஸோ 7 7 7s are 49. பேலன்ஸ் 4 56 plus 4 60. ஸோ பேலன்ஸ் 6 14 plus 6 20. ஸோ பேலன்ஸ் 2 7 plus 2 9. எக்ஸாக்டாக கரெக்டாக வருதா. ஸோ 909. அப்போ எதால் மல்டிப்ளை பண்ணும்போது 7ஆல். ஆன்சர் வந்து இங்கே 7. ஸோ பேலன்ஸ் 0. ஸோ square root of 418609 is equal to 647. இவ்வளோதான் ஆன்சர். தேங்க்யூ.